ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ இந்த வீட்ல இருந்தப்போ உன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை நீ மறைச்சாலும் எனக்கு தெரியும்டா. யாரு? கற்பகம் பாட்டி. ஹலோ பாட்டி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் பாட்டி இல்ல, திவ்யா பேசுறேன். ஹே திவ்யா, என்ன இந்நேரம் கூப்பிட்டுருக்க? கௌதம் கிட்ட ஏதாவது பேசணுமா என்ன? இல்ல இல்ல, உன்கிட்ட தான் பேசணும். ஏன் கிட்டயா? ஆமா. சரி, என்ன விஷயம் சொல்லு. இப்போ பக்கத்துல வேற யாராச்சும் இருக்காங்களா? யாரும் இல்லையே, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்படி என்ன ரகசியம் சொல்ல போற? எங்க டாடிக்கும் உங்க மம்மிக்கும் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது உனக்கு தெரியுமா? அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, இது சந்தோஷமான விஷயம் தானே. இது எதுக்கு இவ்வளவு டல்லா சொல்ற? அதான், அதுல அவங்களுக்கு விருப்பமே இல்லையே. யாருக்கு? நம்ம டாடிக்கும் வினோதினி மம்மிக்கும் தான். அவங்க தான் சேர்ந்திருக்க ஓகேன்னு சொல்லிட்டாங்களே. சொன்னாங்க, ஆனா அது எல்லாமே கௌதம் நல்லாகணும்னு சொன்ன பொய்யா. என்ன சொல்ற திவ்யா? ஆமா மதி, அது எல்லாமே டிராமா தானா. எங்க டாடி எங்க பாட்டி கிட்ட இது விஷயமா பேசி சண்டை போட்டாரு. அத நான் பார்த்தேன். அவங்களுக்கு நாம ஒன்னா இருக்கிறதுல விருப்பமே இல்லையா. அத கேட்டதும் எனக்கு அழுகையே வந்துருச்சு தெரியுமா. மதி, பாட்டி போன்ல யார் கூட பேசிட்டு இருக்க? திவ்யா அம்மா ஹோம்வொர்க்ல டவுட் கேட்டா, அதான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, பேசிட்டு உள்ளவா. ஹலோ மதி, லைன்ல இருக்கியா? இருக்கேன். என்ன சொல்ற திவ்யா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மதி. அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்திருக்க போறோம்னு அம்மா சொன்னது எல்லாமே பொய்யா? அப்போ நம்ம பொங்கலுக்கு ஒன்னா ஒரே வீட்ல சந்தோஷமா இருந்த மாதிரி இனிமே இருக்க முடியாதா? அது எல்லாமே டிராமா தானா? ஆமா மதி. கௌதம் இப்ப சொல்லாத, அவ ரொம்ப பாவம், அழுதுடுவான். நான் வச்சிடுறேன், நாளைக்கு ஸ்கூல்ல பேசிக்கலாம். அவங்களுக்கு நாம ஒன்னா இருக்கிறதுல விருப்பமே இல்லையா.
மதி, நீ ரெஸ்ட் ரூம்லயா இருக்க? மதி, மதி, ஏய் மதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கௌதம் தூங்கிட்டான், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா நம்ம தூங்கலாம். மதி, கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏய் மதி, ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சுன்னு தான் சொல்லு மதி. மதி, ஏன் அழுவுற? கௌதம் கூட ஏதாச்சும் சண்டை போட்டியா? ஸ்கூல்ல டீச்சர் ஏதாவது திட்டினாங்களா? என்னன்னு சொல்லு மதி. பசங்க யார்கிட்டயாச்சும் சண்டை போட்டியா? அம்மா கேக்குறேன்ல, பதில் சொல்லாம இப்படி அழுதுட்டு இருந்தனா என்ன அர்த்தம்? சொல்லு மதி. மதி, அம்மாக்கு பயமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லு மதி. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா? மதி, என்னன்னு சொல்லு மதி. என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. போய் சொல்லக்கூடாதுன்னு நீதானே சொல்லுவ. ஆமாடா, அதுக்கு என்ன? அப்புறம் ஏமா என்கிட்ட போய் சொன்ன? நீ நீ என்ன சொல்ற மதி? எனக்கு எல்லாமே தெரியும்மா. நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கலாம்னு நீங்களும் வாசு அங்கிளும் சொன்னது, இது எல்லாமே போய் தானே. பதில் சொல்லுமா. ஏமா இப்படி போய் சொன்னீங்க? எதுக்காக எங்களை ஏமாத்துனீங்க? மதி, கௌதம் தான் சொல்றத புரிஞ்சுக்காம அடம் பிடிப்பான். ஆனா நீ அம்மாவை புரிஞ்சுப்ப தானே? அம்மா காரணம் இல்லாம போய் சொல்ல மாட்டேன்டா. நீயே என்ன புரிஞ்சுக்கலன்னா எப்படி? என் தங்கம்ல, அழாத. போமா, நீதான் என்ன புரிஞ்சுக்கல. கௌதம் தான் எப்பயும் அப்பா வேணும் அப்பா வேணும்னு அடம் பிடிப்பான். நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட உன்கிட்ட அப்பா வேணும்னு கேட்டதே இல்லை. அதுக்கு காரணம் எனக்கு அப்பா பிடிக்காதுன்னு இல்லம்மா. கௌதம் தான் கேட்டு உன்னை அடம் பிடிச்சு கஷ்டப்படுத்தினா. நானும் கேட்டு உன்னை மேற்கொண்டு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் இவ்வளோ நாள் கேட்காம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேம்மா, எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும்மா. என் கூட படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் அவங்க அப்பா லீவ்ல அங்க கூட்டிட்டு போனாங்க, இங்க கூட்டிட்டு போனாங்க. அவங்க கைய புடிச்சிட்டு போனோம். அப்பா உப்பு மூட்டை தூக்கிட்டு போனாரு, என் கன்னத்துல முத்தம்லாம் கொடுத்தாருன்னு சொல்றப்பெல்லாம் எனக்கு எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா?